Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் புது சிலபஸ் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு பேஸ்டான புது தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 3 எழுதும் திறன் இருக்கு இல்லைங்களா. ஆல்ரெடி பாயிண்ட் நம்பர் 1 ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம மரபு தமிழும் அது கூடவே இருக்கக்கூடிய நிறுத்தல் குறியீடுகள் பாயிண்ட் நம்பர் 2 இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். ரொம்பவே ஈஸியான டாபிக், பட் அந்தளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட. சரிங்களா, அவ்வளோ ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இந்த டாபிக்ஸில் வந்து நமக்கு இருக்குங்க. ஸோ எங்கெங்கே இருக்குங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து திணை மரபு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. திணை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் வந்து நமக்கு இருக்குங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா, ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. உயர்திணை அப்படின்னா 6 அறிவுடைய மனிதர்களை மட்டும் சொல்லக்கூடியதான் என்னதுங்க உயர்திணை. அக்ரிணை அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், அதுதான் வந்து எதில் வந்துடும், அக்ரிணையில் வந்து வந்துடும். சரிங்களா, இப்போ பாருங்களேன், 6 அறிவுடைய மனிதர்களை மட்டும் சொல்லக்கூடியது தான் உயர்திணை. பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள், இவங்க எல்லாத்தையுமே அக்ரிணை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதை தான் நான் என்ன சொன்னேன்னா, மனிதர்களை தவிர மீதம் இருக்கக்கூடிய உயிர் உள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணைன்னு வந்து நம்ம குறிப்போம். சரிங்களா, ஸோ இங்கே ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காங்களா, இது யார், உயர்திணை. மாடு வந்து அக்ரிணை, இந்த லேடி வந்து உயர்திணை. ஓகேங்களா, அடுத்து வந்து பாருங்களேன், இப்போ இங்கே இருக்கக்கூடிய சொற்கள்லாம் உயர்திணை தனியாக அக்ரிணை தனியாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வயல், குதிரை, கடல், புத்தகம், மரம், இதெல்லாமே எங்கே வந்துடும், அக்ரிணையில் வந்துடும். முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரதா, இதெல்லாம் எங்கே வந்துடும், உயர்திணையில் வந்துடும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து பழைய சமச்சீர் புத்தகம் 6ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா திணை அப்படிங்கிறது 2 வகை இருக்குது, உயர்திணை, அக்ரிணை. மனிதரை வந்து உயர்திணைன்னு சொல்லுவோம், மனிதர் அல்லாத உயிர் இருக்கிறதையும் உயிர் இல்லாததையும் அக்ரிணைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் மரபு. பால்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது பால் வந்து 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குங்கிறத அது வரும்போது நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. எவ்வளோ ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்குங்கிற விஷயத்த நான் அது வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இப்போது பால் அப்படிங்கிறது எத்தனை வகை இருக்குது, 5 வகை இருக்குது. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா, இப்போது இந்த பால் வகைப்பாடையே நம்ம அந்த திணை வகையோட சேர்த்து நம்மளால் பிரிக்க முடியும். உயர்திணை, அக்ரிணைன்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட்டு வந்து 3 விஷயங்கள் வந்து உயர்திணையில் வரும். சரிங்களா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், இது 3மே எதில் வரும், உயர்திணையில் வரும். இந்த ஒன்றன் பால், பலவின் பால் எங்கே வரும், அக்ரிணையில் வரும். ஏமாம் இது அந்த மாதிரி வருது, எப்படி இதை பிரிக்க முடியுதுன்னா, ஆண் பால், ஆணுங்கிறது நம்ம யாரை சொல்லுவோம், மனிதரில் இருக்கக்கூடிய ஆண் இனத்தை சொல்லுவோம். அப்போ அவங்க எதில் வருவாங்க, உயர்திணையில் வருவாங்க. அப்போ மனிதர்களில் இருக்கக்கூடிய பெண் இனத்தை தான் பெண் பால்னு சொல்லுவோம், அவங்களும் உயர்திணையில் தான் வருவாங்க. பலர்பால்ங்கிறது மக்கள் நிறைய பேர் கலந்துருக்கிறது தான் என்னது பலர்பால் அப்படிங்கிறது. அப்போ அதுவுமே என்னது, மக்கள்லாம் மனிதர்கள் தான். அப்போ அதுவும் எங்கே வரும், உயர்திணையில் தான் வரும். அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒன்றன் பாலும் பலவின் பாலும் அக்ரிணையில் வந்து நமக்கு வரக்கூடியது. ஏன்னா அது எல்லாமே என்னது, உயிர் அல்லாதது, அப்படி இல்லாட்டி ஆடு, மாடு, பறவை, அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், பெண்ணை குறிப்பது பெண்பால், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது என்னது பலர்பால். அதாவது மனிதர்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது தான் வந்து பலர்பால். அடுத்து அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது, அதாவது இப்போ பசு அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து ஒன்றன் பால் தான் சொல்லுவோம். இதே கல் அப்படின்னாலும் அதை ஒன்றன் பால் தான் சொல்லுவோம். இதே பசுக்கள், நிறையா பசுக்கள் இருக்குது அப்படின்னா அது பலவின் பால், நிறைய கல் இருக்குது அப்படின்னா அது பலவின் பால். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா. இப்போ இங்கே பாருங்களேன், எதிர்பால் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. மகளிர் அப்படின்னா அதோட எதிர் யார், மகளிருங்கிறது பெண்கள். அப்போ அதோட எதிரில் வந்து ஆண்கள் இங்கே என்னன்னு சொல்லணும், மகளிர்ன்றனால ஆடவர், என்னதுங்க ஆடவர் அப்படிங்கிறத இங்கே எனக்குள்ளே எழுதிக்காங்க. சரியா, அடுத்த பாக்ஸில் வந்து பெண் அப்படின்னா இங்கே ஆண், சிறுவன்னா சிறுமி, அரசன்னா அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழன், அவ்வளோதான். ஓகேங்களா, இதுதான் எதிர்பால். இதில் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸுமே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. நமக்கு இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஷினும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, சரி, அடுத்து பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சிங்கம் இருக்கனால இது ஒன்றன் பால். இங்கே ஒரு பையன் இருக்கான், இது யார், ஆண் பால். இது ஒரு பூ இருக்குது, அப்போ என்னது ஒன்றன் பால். இங்கே ஒரு சிறுமி இருக்காங்க இல்லைங்களா, இது வந்து என்னது பெண் பால். அடுத்து இங்கே நிறையா மக்கள் இருக்கனால பலர்பால். இங்கே நிறையா பூ இருக்கிறனால பலவின் பால். அவ்வளோதான். ஓகேங்களா, சரி, இப்போ அடுத்து இங்கே வந்து பாருங்களேன், இதில் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான்.
பிழையை வந்து திருத்தணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்ணகி சிலம்பு அணிந்தான்னு இருக்குது. கண்ணகினா பெண்ணு, ஆனால் இங்கே அணிந்தான்னு கொடுத்துருக்கு. என்ன வரணும்? அணிந்தாள் அப்படின்னு வரணும். ஏன்னா பெண் பாலுக்கு கரெக்டாக அணிந்தாள் தானே வரணும். சரி, இப்போ அதே போல் கோவலன் சிலம்பு விற்க போனாள்னு இருக்குது. போனாலாக வரணும், இந்த இல் வரக்கூடாது, போனான் அப்படின்னு வரணும். சரியா? அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு இருக்குது. நல்லாட்சி செய்தனர் அப்படி தான் வரணும். என்னதுங்க? நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு வரணும். செய்தார்னா வெறும் ஒருத்தரை குறிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே அரசர்கள்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது செய்தனர் அப்படிங்கிறது தான் நமக்கு வரணும். இந்த கொஷின் தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து ரிப்பீட் ஆனதுங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பசு கன்றை ஈன்றன. பசுங்கிறது வெறும் ஒரு பசு, அப்போ இங்கே என்ன வரணும்? ஈன்றது அப்படின்னு வந்து வரணும். சரியா? மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்கு, கொண்டன. சரியா? அடுத்து குழலி நடனம் ஆடியது. குழலிங்கிறது பெண்ணு, இவங்க வந்து ஆடியதுன்னு சொல்லிட்டு அக்ரிணையில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரணும்? ஆடினாள் அப்படின்னு சொல்லி நமக்கு வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது எல்லாமே 5மே வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. இருக்கிறதுலே அந்த 2வது கொஷின் தான் அதிகமாக வந்து ரிப்பீட் ஆனது. சரிங்களா? அடுத்தது இது பால் மரபு பழைய சமச்சீரில் இருக்குது பாருங்கள். அதே தான் 5 வகை வந்து இருக்குது. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவீன்பால் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஆண்பால்னால் என்ன, பெண்பால்னா என்னங்கிறது வழக்கம் போல் நம்ம புது சமச்சீரில் என்ன படித்தோமோ அதே தான். இங்கே பாருங்கள், எதிர்பால் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எதிர்பால்னா இது ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நம்ம சொல்லணும். மாணவன்னா மாணவி, உழவன்னா உழத்தி, இங்கே இருக்கா. சிறுவன்னா சிறுமி, அடுத்து பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அரசன் அரசி. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வந்தோம் அப்படின்னா இது வந்து பழைய சமச்சீரிலே மகன் அப்படிங்கிறது மகள், தந்தைனா தாய். எதிர்பால் தானே கேட்டிருக்காங்க. மகன்னா மகள், தந்தைனா தாய். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்களேன், இந்த இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆணும் அப்படின்னா இங்கேருந்து இதோட ஆப்போசிட் ஜெண்டர் என்னவா இருக்கும்? எதிர்பால் என்ன? ஆணும்னா இங்கே என்னது? பெண்ணும் அப்படின்னு வரணும். அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ இங்கே வந்து பாருங்களேன், சேவலும் அப்படின்னா நம்ம கோழின்னு யோசிப்போம் இல்லையா? ஆனால் இங்கே அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சேவலுக்கு எதிர்பால் வந்து பேடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அதாவது இந்த பேடு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இங்கே சேவலும் பேடும். அடுத்தது ஆய்ச்சின்னு இருக்கா, இங்கே ஆயனும் அப்படின்னு வரும். முன்னாடி என்ன வரும்? ஆயனும் ஆய்ச்சியும் வரும். இங்கே என்ன இருக்குது? ஆயனும் இருக்கா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எயிற்றியும். இங்கே வந்து எயினர் கொடுத்துருக்காங்களா, எயினர்னா இங்கே எயிற்றியும். சரிங்களா? இங்கே பாடினி இருக்கா, பாடினிக்கு எதிர்ப்பால் வந்து பாணனும். ஓகேவா? இது என்னது? பாணனும். ஓகேங்களா? அடுத்தது ஐயே இருக்கா, இங்கே ஐயனும் அப்படின்னு வந்து வரணும். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது காலம். காலம்ங்கிறது என்னதுங்க? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லிட்டு 3 வகை இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இறந்த காலம்னா என்னது? ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு செயல். நிகழ்காலம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு செயல். எதிர்காலம்னா இனிமேல் நடக்க போகிற செயல். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன நமக்கு பேசிக்காக வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது எந்த காலத்தை சேர்ந்தது, இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமானு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இது எந்த காலத்தை சேர்ந்தது நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த காலம் மட்டும் பிழையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஷயம் வந்து நடந்து முடிஞ்சதாக இருக்கும், ஆனால் இது வந்து எதிர்காலம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ தான் மாற்றி அமைச்சு எழுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லைனா ஒரு 4 ABCDன்னு சொல்லிட்டு 4 கூற்று கொடுத்து இதில் எது சரியாக பொருந்திருக்கு, சரியான காலத்தோட எது பொருந்திருக்குன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி 3 விதமாக நமக்கு கேட்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே இருக்குது இல்லைங்களா, நட அப்படிங்கிற வேர் சொல்ல வச்சு இறந்த காலமாக எழுது, நிகழ்காலமாக எழுது, எதிர்காலமாக எழுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இறந்த காலத்தில் நடந்தாள், நிகழ்காலத்தில் நடக்கிறாள், எதிர்காலத்தில் நடப்பாள். அதே போல் இந்த எழுதுங்கிறது எழுதினாள், எழுதுகின்றாள், எழுதுவாள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்றுக்கும் என்ன பண்ணலாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸாக கொஷின்ஸ்லையும் இருக்குது. இப்போ எழுது அப்படிங்கிற வேர் சொல்லோட இறந்த காலத்தை சூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா? இதான் ஃபஸ்ட் கொஷின் டைப்பாக சொன்னேன் இல்லையா, அதுதான். சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு டைப் ஆஃப் கொஷின். அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் இருக்கேன். நேற்று அப்படின்னா வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். இவங்க ஸ்டேட்மெண்ட்டை பாஸ்ட் டென்ஸாகவும், அதாவது இறந்த காலமாகவும், இந்த வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க, வருவான் எதிர்காலமாகவும் தவறாக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வருவானை தூக்கிட்டு நம்ம என்ன போடணும், வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். அடுத்து கண்மணி நாளை பாடம் படித்தாள்னு இருக்க, படிப்பாள் அப்படின்னு வரணும். எதிர்காலத்துக்கு படிப்பாள் தானே வரணும். அடுத்தது
மாடுகள் இப்பொழுது புல் மேயும். மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேவா? புல் மேய்கின்றன. அடுத்தது ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்தினான் இருக்கு. நாளை அப்படின்னா நடத்துவார் அப்படின்னு தான் வரணும். சரியா? அடுத்தது பாருங்கள், நாங்கள் நேற்று கடற்கரைக்கு செல்கிறோம். நேற்று அப்படின்னா என்ன வரணும்? சென்றோம் அப்படின்னு வரணும். சரியா? அவ்வளோதாங்க. அடுத்து பாருங்களேன், இதே பழைய சமச்சீரில் அதே தான். காலம் வந்து என்னதுங்க? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லிட்டு 3 வகையாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான். இப்போ ஃபாத்திமா நன்றாக தேர்வு எழுதினால் முடிஞ்சு போனது. அப்போ இது என்னது? இறந்த காலம். சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான். என்னது? இறந்த காலம். பக்கத்தில் இருப்பவனை பார்த்து பார்த்து எழுதுகிறான். இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ என்னது? இது நிகழ்காலம். ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார். இனிமேல் தான் வரப்போகிறார், இனிமேல் தான் வந்து கேட்பார். அப்போ இது என்னது? எதிர்காலம். அவ்வளோதான், முடிஞ்சுதா? சரி, அடுத்து வந்து பாருங்கள், ஃபாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை. முடிஞ்சு போன ஒரு செயல். இது இறந்த காலம். உண்டா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உண்டு இல்லை. அப்போ இது கரெக்டு தானே? உண்டு. அண்ணன் வந்ததும் உனக்கு பரிசு உண்டு. அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் பரிசு. அப்போ இனிமே தான் நடக்க போகிற செயல். அப்போ எதிர்காலம். சரிதான். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து பாருங்கள், நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன். நாளைக்குங்கிறப்ப போய் சேர்வேன் அப்படி தான் வரணும். இங்கே பிழையாக கொடுத்துருக்காங்க, இங்கே திருத்தி கொடுத்துருக்காங்க. நேற்று பால் பொங்குகிறது. நேற்று பால் பொங்கியதுன்னு வரணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளமை பெயர். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம்? திணை மரபு பார்த்தோம், பால் மரபு பார்த்தோம், காலம் வந்து எப்படி திருத்தி அமைக்கணும்னு பார்த்தோம். இப்போ இளமை பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். இளமை பெயர்கள் ஒரே ஒரு இடத்துல இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் புது புக்கில் வந்து நமக்கு 8th ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ புலி அப்படின்னா புலியோட குட்டி பெயர் இருக்கும் இல்லைங்களா? பரல் அப்படின்னு சொல்லும். இது அதிக தடவை அட்மோஸ்ட் எவ்வளோ ரிப்பீட்டட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்காங்க. நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலுமே புலி பரல் இளமை பெயர் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காது. கிட்டத்தட்ட நான் அப்சர்வ் பண்ண வரைக்குமே ஒரு 20 தடவைக்கு மேலேயாவது இதை நான் வந்து பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரிப்பீட்டட். ஓகேவா? அடுத்து சிங்கம் குருளை. ஸோ புலிக்கு அடுத்தபடியாக எது ரிப்பீட்டட்னா சிங்கம் குருளை. ஆனால் புலி பரல் அந்த அளவுக்கு எந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆகவே கிடையாதுங்க. ரிப்பீட்டட் இருக்குது, பட் அட்மோஸ்ட் ரிப்பீட்டட்னா இந்த புலி பரல் அப்படிங்கிறது தான். அடுத்து சிங்கம் குருளையா, யானை கன்று, இது ஒரு 4-5 தடவை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. பசு கன்று அதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆடு குட்டி மேக்ஸிமம் வந்து தனித்தனியாக. இப்போ ஒரு கொஷினில் ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குன்னா அது புலி பரல் மட்டும்தான். மற்றபடி இந்த மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து 4 முறை அந்த மாதிரி வந்து வந்ததாக இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். இளமை பெயர்களில் புது புக்கில் இது மட்டும் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து ஒரு ஃபுல் பேஜஸாக இருக்கும். இப்போ இளமை பெயர், ஒளிமரபு, வினை மரபு, தொகை மரபு, இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்த மாதிரியும் பேஜஸ் இருக்குது. அதில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம். புது புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளிமரபில் வந்து பார்த்திங்கன்னா புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யானை பிளிரும் அப்படிங்கிறது தனித்தனியாக அதிகமாக ரிப்பீட்டான ஒன்று. புலி உருவம், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், இதெல்லாம் தனித்தனியாக கொஞ்சம் அதிகமாக ரிப்பீட் ஆனதாக இருக்குது. மற்றபடி எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்லேயுமே வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரே கொஷினில் 4 பேரை வந்து கொடுத்து கேட்குற மாதிரி வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அதே போல் அடுத்து என்னதுங்க? ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். இதில் ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை அலரும், சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், குயில் கூவும், மயில் அகவும். மற்றது எல்லாமும் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப ரிப்பீட்டடுங்கிறது இந்த கொஷின்ஸ்லாம் தான். ஓகேங்களா? மயில் அகவுங்கிறது ரொம்ப கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோ ரிப்பீட்டடுங்க. சரி, அடுத்து இதே பழைய சமச்சீர் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்திருக்கு. ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கணைக்கும், குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், காகை கரையும், ஆந்தை அலரும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரலும். இது எல்லாமே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ப்ளேஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வினை மரபு. இப்போ வினை மரபுங்கிறது பாருங்களேன், புது சமச்சீரில் 8ஆம் வகுப்பில் சோறு உண், முறுக்குத்தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூக்கொய், இலைப்பறி, பானை வனை. இந்த பானை வனைந்தான்ங்கிறதெல்லாம் அவ்வளோ ரிப்பீட்டடான கொஷின். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பாருங்கள், பழைய சமச்சீரில் அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினால், ஓவியம் புனைந்தான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான்,
பூ பறித்தால் மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். ஓகேங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. இந்த மரபு சொற்கள் பொறுத்தளவில் இப்போ நம்ம படிக்க ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே நமக்கு முக்கியமான ஒன்று தான். ஓகேங்களா, அடுத்து தொகை மரபு. தொகை மரபுனா வந்து கூட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள். மக்கள் கூட்டம், ஆநிறை, ஆட்டு மந்தை. இது அவ்வளோ ரிப்பீட்டட் ஆட்டு மந்தைங்கிறது. சரிங்களா, சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மரபு தமிழ். இப்போ நான் வந்து தனித்தனியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரே பேஜஸாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துடலாம். சரி, கோழி வந்து என்னங்க பண்ணும்? கொக்கரிக்கும். கூவுங்கிறது யார்? சேவல். இது நான் ஆல்ரெடி நிறையா கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். சேவலா? சேவல்ங்கிறது சாவரிசை. அப்போ அந்த சாவரிசையை வச்சு கூவுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. கோழிங்கிறது என்ன வரிசை? காவரிசை. அப்போ காவரிசையை வச்சு இந்த கொக்கரிக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ கோழினா கொக்கரிக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஓகே. அடுத்தது பால் பருகு. ஸோ பாவுக்கு பா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா பால் பருகு, அவ்வளோதான். சோறு அப்படிங்கிறது இருக்கா, சோறு உண். அடுத்தது பூ அப்படிங்கிறது கொய்துவா அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லைங்களா. அடுத்து ஆ நிறை, அவ்வளோதாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து இதில் மிஸ்டேக்காக இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கன்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சேவல் கொக்கரிக்கும். சேவல் என்ன பண்ணணும்? கூவும். அப்போ இது தப்பு. இந்த இடத்துல என்னென்னு மாற்றிக்கணும்? கூவும்னு மாற்றணும். சரிங்களா, அடுத்தது இங்கே பூ பறிக்கன்னு இருக்கா, பறிக்க வரக்கூடாது, என்ன பண்ணணும்? பூ கொய்ய அப்படின்னு வந்து வரணும். சரியா, அடுத்தது இங்கே குயில் கரைந்துன்னு இருக்கு. குயிலா கரையும்? குயில் என்ன பண்ணணும்? கூவும். சரிங்களா, கூவியது. அடுத்தது இங்கே பூவை பறித்ததுடன் இருக்கா, பூ என்ன பண்ணணும்? கொய்தது. அதே போல் இங்கே மாவிலையை கொய்துன்னு இருக்கு. இலையை வந்து பறித்துன்னு தான் நம்ம இங்கே போடணும். சரிங்களா, பூவை தான் கொய்து வரணும், இலையை வந்து பறித்து வரணும். சரிங்களா, இங்கே வந்து பாலை குடித்து விட்டுன்னு இருக்கு, பாலை பருகி விட்டு. சரிங்களா, அவ்வளோதான் கரெக்ஷன்ஸ். இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். மரபு பிழைகளை நீக்க சொல்லியிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேய்ந்தனர். என்ன வரணும்? வேய்ந்தனர். இங்கே கீழே இருக்கும் பாருங்கள், கூரை வேய்ந்தனர் இருக்கா, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்மளை கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், பானை வனைய கற்றுக்கொண்டால். என்னது? பானை வனைய கற்றுக்கொண்டால். அடுத்து நேற்று தென்றல் காற்று அடித்தது, தென்றல் காற்று வீசியதுன்னு வரணும். அடித்தது சொல்லக்கூடாது, வீசியது. சரிங்களா, அடுத்தது தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், நார் கிழித்தார் அப்படின்னு வரணும். சரிங்களா, அடுத்தது அணில் பழம் சாப்பிட்டது, அணில் பழம் தின்றது அப்படின்னு வரணும். சரிங்களா, அடுத்து கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, மலர் என்ன பண்ணணும்? கொய்து தான் வரணும். சரிங்களா, அவ்வளோதான். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். இது வந்து எவ்வளோ ரிப்பீட்டட் போட முடியுமோ இந்த கொஷினை அந்தளவுக்கு ரிப்பீட்டட் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, இது இந்த 4th கொஷினை. ஓகேவா, புது சமச்சீர் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியது. சாரிங்க, 9ஆம் வகுப்பு புது சமச்சீர் தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து எவ்வளோ ரிப்பீட்டட் போட முடியுமோ அந்த அளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் போட்டு வச்சுக்கோங்க. அலரும் மயிலும், கூவும் ஆந்தையும், அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒளிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஒளி மரபு பிழைகளை திருத்தணும். ஸோ மயில் வந்து என்னங்க? அலருமா? தப்பு. என்ன பண்ணும்? அகவும். ஸோ இதோட ஆன்சர் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? மயில் வந்து அகவும்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி. அடுத்தது ஆந்தை வந்து கூவுமா? தப்பு. ஆந்தை அலரும். சேவல் வந்து என்ன பண்ணும்? கூவும். சரியா, அப்போ மயில் அகவும். இந்த அகவும் மயிலும், அலரும் ஆந்தையும், கூவும் சேவலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்திருக்கணும். என்னதுங்க? அகவும் மயிலும், அலரும் ஆந்தையும், கூவும் சேவலும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இது வந்து எவ்வளோ ரிப்பீட்டட் போட முடியுமோ அந்தளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. கோழி குஞ்சுகள்னு வரணும், பூனை குட்டிகள்னு வரணும். சரியா, ரெண்டுமே இடம் மாற்றிட்டா சரியாயிடும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப டைம் வந்து ரிப்பீட்டட். அடுத்து இது ஃபுல்லாக வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் நமக்கு ரிப்பீட் ஆனது. அதுவும் இல்லாமல் இந்த பழமோட கூட்டு பெயர் இருக்குது இல்லைங்களா, அட்மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. சரி, இப்போ கல் அப்படிங்கிறத கூட்டு பெயரோட எழுதணும்னா கற்குவியல். சரிங்களா, கற்குவியல் எப்படி வரணும்? கற்குவியல் அப்படின்னு வந்து வரும். சரியா, அடுத்தது புல் அப்படின்னா புல்லுக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் புற்கட்டு. ஓகேவா, அடுத்தது பழம் என்ன வரணும்னா பழக்குலை. என்ன வரணும்? கூட்டப்பெயர் வந்து பல குலை அப்படின்னு வந்து வரணும். இதுதான் அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ங்க. ஆடு அப்படிங்கிறது எப்படிங்க? அதோட கூட்டப்பெயர் வந்து ஆட்டு மந்தை. சரிங்களா, இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங்கில் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் சிங்கிள் டைமாக கூட, அதாவது வெறும் பழத்தோட கூட்டப்பெயரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவ்வளோ ரிப்பீட்டடாக வந்து வந்திருக்கு. சரிங்களா, சரி. நெக்ஸ்ட் ஒன், புது சமச்சீர் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இலக்கணம் பொது. அதாவது இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம் இல்லைங்களா, திணைனா என்ன, பால்னா என்ன, காலம்னா என்னன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒரே பாடப்பகுதியில் வரும். திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். உயிர்திணை, அஃறிணை. அதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த உயிர்திணையில் வரக்கூடியதான் 5 பால் பிரிவுகள்ன்றது தெரியும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிடம்ங்கிறது நம்ம ஒருமை பன்மையில் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அதே பாக்ஸ் தான் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்த விஷயம் தான். அடுத்தது வலுநிலை, வளாநிலை, வலுவமைதினா என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இப்போ வலு அப்படின்னா மிஸ்டேக்காக வந்திருக்கும். சரிங்களா, இலக்கண முறைப்படி மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக சரி வலு அப்படின்னா மிஸ்டேக்காக வந்திருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா. வளாநிலை அப்படின்னா கரெக்டாக இலக்கண முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணி பேசக்கூடியது. இன்னும் ஒன்று இருக்கும், வலு அமைதின்னு சொல்லியிருக்கோம். இந்த வலு அமைதிங்கிறது மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த இலக்கண ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமா இருக்கும். மிஸ்டேக் தான், ஆனாலும் ஓகே, இதை வந்து நடைமுறையில் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வலுனா தவறாக வந்திருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவாங்க. வளாநிலை அப்படின்னா தவறாக வராது, கரெக்டாக இலக்கண முறைப்படி இருக்கும். வலு அமைதி அப்படிங்கிறது என்னென்னா மிஸ்டேக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிறோம். சரிங்களா. சரி, இதை பற்றி என்னென்னு பார்த்துடலாமா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து வலு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பாருங்கள், 2 திணையும் 5 பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய 7. இது 7மே வந்து மிஸ்டேக்காக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வலு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவோம். இலக்கண பிழைகள் இல்லாமல் இந்த 7 வந்துச்சுன்னா அதை வளாநிலைன்னு ஏற்றுக்குவோம். சரிங்களா. அப்போ வலு எத்தனை வகைப்படும்? 7 வகை. வளாநிலையும் 7 வகைப்படும். ஃபஸ்ட்டு இது 2 பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வலுவமைதி வந்து போகலாம். சரிங்களா. அந்த 7 வகை என்னது? திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இதெல்லாம் சேர்ந்து தான் என்னதுங்க அந்த 7 வகை. வலுவும் 7 வகைப்படும், வளாநிலை 7 வகைப்படும், மிஸ்டேக்கும் 7 வகை, மிஸ்டேக் இல்லாததும் 7 வகை. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ திணை அப்படின்னா என்னதுங்க? உயர்திணை, அஃறிணை. இப்போ அதில் எப்படி மிஸ்டேக்காக வருது? செலியன் அப்படிங்கிறது உயர்திணை, ஆனால் வந்ததுங்கிறது அஃறிணை. ஆக்சுவலாக செலியன் வந்தான்னு வந்திருக்கணும், ஆனால் வந்ததுன்னு கொடுத்தனால இது என்ன ஆயிடுச்சு? அந்த திணையில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது உயர்திணை, இது அஃறிணை, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அந்த வளால பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக செலியன் வந்தான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அடுத்தது பால் அப்படின்னா ஆண்பால், பெண்பால் அந்த மாதிரி விஷயத்தில் குழப்பமாயிடுறது. கண்ணகிங்கிறது பெண், ஆனால் உண்டான்னு சொல்லிட்டு ஆண்பாலோடது இங்கே வந்திருக்கு, அதனால இது பாலில் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இங்கே கண்ணகி உண்டால் கரெக்டாக இருக்குது. அடுத்தது இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் என்னது? மூவிடம் அப்படிங்கிறது. நீ என்ன வரணும்? நீ அப்படின்னா வந்தாயின்னு வரணும். இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி தவறாக வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் இது இடவலு. அடுத்து இங்கே சரியாக வந்திருக்கனால அது என்னது? இடவளாநிலை. அதுக்கப்புறம் காலம் என்ன பிரச்சனை ஆகுது? நேற்று அப்படின்னா நேற்று வந்தேன் இல்லை வந்தான் அப்படின்னு இருக்கணும் இல்லையா. இங்கே வருவான்னு சொல்லிட்டு தவறாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினா, கேட்குற கொஷினே தவறாக கேட்குறது. ஒரு விரலை காமிச்சிட்டு இது பெருசாக சின்னதான்னு சொன்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? கொஷின் தப்பு தானே. அப்போ 2 விரல்களை காமிச்சு எது பெருசு எது சின்னதுன்னு கேட்கணும். அடுத்து விடை, கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என் கண்ணாடி பையுக்குள்ளே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது சரியான பதிலா? தப்பு. கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ விடையில் வந்து பிரச்சனை பண்ணுறது. அடுத்து மரபு அப்படின்னா தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியை தென்னந்தோப்புன்னு சொல்லணும், தோட்டம்னு சொல்லக்கூடியது மரபு பிழை. இப்போ நிறையா நம்ம மரபு பிழைகள் தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. கோழி குஞ்சுங்கிறத கோழி குட்டி, குட்டி கோழின்னு சொல்லி நம்மலாம் பேசுவோம், அதெல்லாம் என்னது? மரபு பிழைகள் தான். ஓகேங்களா. சரி, அப்போது இது மொத்தமாக 7 வகை. இங்கேயும் பிரச்சனையாக வரக்கூடியது 7 வகை, பிரச்சனை இல்லாமல் வரக்கூடியது அதே 7 வகை. என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த 7 என்னென்னங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்தது வலு அமைதி மொத்தமாக எத்தனை வகை இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 தான். ஓகேங்களா. இப்போ திணை வலுவமைதி, பால் வலுவமைதி, இட வலுவமைதி, கால வலுவமைதி, மரபு வலுவமைதி. இது ஏதோ ஒரு ரீசனுக்காக தவறாக இருந்தாலும் தவறு இல்லைன்னு சொல்லி நம்ம கருதி எடுத்துக்கலாம். ஆனால் வினா பொறுத்தளவுலையும் விடை பொறுத்தளவுலையும் ஏதோ ஒரு ரீசனுக்காக கரெக்டுன்னெலாம் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால் அது 2 போக மிச்சம் 5 தான் வலுவமைதியில் வந்து வரும். சரிங்களா. இப்போ திணை வலுவமைதி என்னென்னா என் அம்மை வந்தால். இப்போது சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வளர்ப்பு பிராணியை அவங்கள போலவே ஈக்குவலாக கருதுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக இது என்ன பண்ணுறாங்க? இது பிழை கிடையாது அப்படின்னு வந்து ஏற்றுக்குவாங்க. சரிங்களா. அவங்களோட மாட்டை பார்த்து என் அம்மை வந்தால், என் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதனால் என்னதான்
மிஸ்டேக், அந்த திணையில் மிஸ்டேக் இருந்தாலும் அதை நாங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறனால தான் இது என்னது திணை வலுவமைதி. அதே போல் தான் பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா அப்படிங்கிறது நம்மளோட பெண் பிள்ளைகளை பார்த்து நம்ம வாடா வாடா சொல்கிறோம் இல்லைங்களா. பையனை தான் வாடா சொல்லுவோம், பையனை போய் வாடி சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். இதே பெண் பிள்ளைகளை வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்லும்போது அங்கே பாசத்தின் காரணமாக, அந்த உவப்பு காரணமாக வந்து என்ன பண்ணுறாங்க, பெண் பாலா ஆண் பாலா ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இடவலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையை படற்கை, என்னை பற்றி நானே மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது வேற யாரை பற்றியும் நான் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். அது ஏதோ ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணிக்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால என்னது, அது இடவலுவமைதி. அடுத்தது கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளை வருவாருங்கிறதுக்கு பதிலாக ஒரு வருகையின் உறுதித்தன்மையை உணர்த்தி நாளை வருகிறார் அப்படின்னு வந்து நம்ம மிங்கிள் பண்ணி சொல்லிடுறோம் காலத்தை. அதனால கால வலுவமைதியாக ஏற்றுக்கப்படுது. அடுத்தது மரபு வலுவமைதி. பாரதியார் வந்து ஒரு பாடலில் வந்து சொல்லியிருக்காருங்க, கத்தும் குயிலோசை சற்றே குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக குயில் கூவும், கத்தாது இல்லைங்களா. ஆனால் அந்த பாடலின் ஓசைக்காக அது என்ன பண்ணப்படுது, மரபு வலுவமைதியாக ஏற்றுக்கப்படுது. அவ்வளோதாங்க, இந்த 5 வகை வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது புது சமச்சீர் 12th தமிழ் புக்கு. பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் திணை பால் எண் இடம் திணை பாகுபாடுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம படித்ததே தான் நமக்கு ரிப்பீட் ஆகி வந்திருக்கும். சரிங்களா. இதில் 2 ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். அந்த 2 ப்ராக்டிஸ் செஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம இப்போ தானே 10th புக்கில் படித்தோம். அதனால் மறுபடியும் இது நமக்கு வேணாம். இங்கே வந்து பாருங்கள், வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. வாழைக்காட்டில் நான் சொல்லணும், வாழை தோப்பில் குயில் வந்து என்ன பண்ணும், கூவும், கூவி கொண்டும், காகங்கள் இது கூவி கிடையாது கரைந்து கொண்டும் இருந்தன. ஓகேங்களா. அடுத்தது முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். முருகன் சோறு உண்டு பால் பருகினான் அப்படின்னு வரணும். சரியா. அடுத்தது கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி, சுவர் வந்து என்ன பண்ணுவாங்க, எழுப்பின்றதான் நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா. அடுத்து கூரை வேய்ந்தார். ஓகேங்களா. கூரை வேய்ந்தார். அவ்வளோதான். அடுத்தது வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். சிங்க குருளையும், என்னதுங்க, சிங்க குருளையும் யானை கன்றையும் கண்டேன். சரியா. அடுத்தது ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைந்திருந்தன. ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலி வலைகள் அமைந்திருந்தன. அடுத்தது பனை மட்டையால் கூரை வைத்திருந்தனர். பனை ஓலையால் கூரை வேய்ந்திருந்தனர். என்ன வரணும், கூரை அப்படின்னா வேய்ந்திருந்தனர் அப்படின்னு வந்து வரணும். அவ்வளோதான். ஓகேங்களா. சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திணை பொருத்தம், பால் பொருத்தம், எண் பொருத்தம், இட பொருத்தம், சிறப்பு பொருத்தம் சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதே தான் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். இங்கே பாருங்களேன், அரசர் பலர் வந்தார்கள் இருக்கு. இங்கே என்ன வரணும், வந்தனர். அடுத்து மயில்கள் ஆடின. கனிமொழி பாடம் படித்தாள். ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றார். சென்றாளா வரணும், மரியாதை நிமித்தமாக சென்றார் அப்படின்னு வரணும். வயலில் மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு வந்து வரணும். இந்த வயலில் மாடுகள் மேய்ந்தனங்கிறது ரிப்பீட்டடான கொஷினுங்க. இந்த அரசர் பலர் வந்தார்கள்ங்கிறதும் நமக்கு ரிப்பீட்டடான கொஷின் தான். ஓகேங்களா. சரி. அடுத்து பாருங்கள், நம்ம படித்ததே தான் வரும். பழைய சமச்சீரில் இது கொஞ்சம் எக்ஸஸாக வந்து வரும். யானை கன்று அப்படிங்கிறதா நம்மளோட மரபு சொல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யானை குட்டின்னு சொல்கிறது தவறானது அப்படின்னு வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து இந்த இளமை பெயர்கள், இளமை மரபு, ஒளி மரபு, வினை மரபு, இது எல்லாமே கம்பல்சரி நம்ம படிக்கணும். ஓகேங்களா. இது அப்படியே நமக்கு ப்ரீவியஸாக கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா. காகம் என்ன பண்ணும், கரையும். குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். சரிங்களா. அப்படியே ஃபுல்லாகவே வந்து நமக்கு கேட்டிருக்காங்க மேட்ச் த ஃபாலோயிங்கில். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தது தான் அப்படியே வந்து திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரிப்பீட்டடாக தான் அங்கே இருக்கும். அதே தான் விலங்குகளோட இளமை பெயர்கள் படிக்கணும், விலங்குகளின் வாழிடங்கள், விலங்கு 12th ஒரு மிஸ்டேக்காக சொல்லிட்டேங்க. அங்கே ஆட்டு தொழுவம்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஆக்சுவலாக அது ஆட்டு பட்டின்னு வரணும். ஓகேங்களா. அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஆட்டு தொழுவம் அதை சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆட்டு பட்டின்னு வரணும். சரிங்களா. இந்த இடத்த மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக விட்ட பேஜுக்கே நான் வந்துட்டேன். ஓகேவா. அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள், காய்களின் இளநிலை, செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம், பொருள்களின் தொகுப்பு, பொருளுக்கேற்ற வினை மரபு, இது எல்லாமே கம்பல்சரி படிக்கணும். ஸோ அடுத்து இந்த ப்ராக்டிஸ் 1 பாருங்களேன். குமரன் பழம் தின்றான். அடுத்து காலையில் சேவல் கூவியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு மந்தை வருகிறது. அடுத்து எங்கள் ஊரில் வாழைத்தோட்டம் உள்ளது. அடுத்து குயில் கூவியது. ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா
கீரி அப்படிங்கிறதோட இளமை பெயர் வந்து என்னதுங்க? கீரிங்கிறது கீரி பிள்ளை, அடுத்து மான் கன்று, அடுத்து சிங்கக்குருளை, அடுத்து பூனை குட்டி, அடுத்து எருமை கன்று. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்தது மக்கள் கூட்டம், வீரர் படை, விறகு கட்டு, அடுத்து கள்ளிக்கற்றை, வைக்கோல் போர். ஓகேங்களா, வைக்கர் போர் சொல்லுவோம் இல்லையா, வைக்கோல் போர். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து அதே தான் வளாநிலை, வலுவமைதி. நம்ம புது புக்கில் என்ன படித்தோமோ அதே தான் பழைய புக்லையும் ரிப்பீட் ஆக போகுது. ஓகேங்களா, சரி. ஸோ அடுத்தீங்க பாருங்கள், வலு எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். என் மாமா வந்தது, இது என்ன வலு? திணை வலு. அடுத்தது இலக்கண முறை இல்லாட்டியும் இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னதுங்க? வலுவமைதி. அடுத்தது பசுவை பார்த்து என் லட்சுமி வந்தாள் அப்படிங்கிறது என்னதுங்க? திணை வலுவமைதி. சரி, அடுத்தது இங்கே என்னங்க? பிழையை வந்து திருத்தணும். தம்பி நேற்று வந்தான், இங்கே என்ன வரணும்? வந்தான். எருது வண்டியை இழுத்தது. மாணவர் தேர்வு எழுதினர். ஓகேங்களா, அடுத்து அவன் மாணவன் அல்லன். அவன் வந்துருச்சுன்னா என்னதுங்க? அல்லன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒருமைப்பன்மையில் சொல்லி கொடுத்துருக்கேன்னா. அடுத்தது உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்னு வந்து வரணும். சரியா, கிழிந்து விட்டன. அடுத்தது எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஒருவர் தானே, அப்போ வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் வரணும். சரியா, அடுத்தது வந்து பாருங்களேன், அதே தான் ரிப்பீட்டடாக வந்து அங்கங்கே வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே நம்ம படித்தது தான். ஸோ இப்போ நம்ம புது சமச்சீர் 10ஆம் வகுப்பில் எப்படி இந்த பொது இலக்கணம்னு பார்த்தோமோ அதே போல் பழைய சமச்சீர் 10ஆம் வகுப்புலையும் எக்ஸாக்டாக அதே பொது இலக்கணம் அப்படின்னு தான் நமக்கு வந்திருக்கும். ஓகேவா, அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து மிஸ்டேக்காக இருக்கிறது எல்லாத்தையுமே திருத்தி எழுத சொல்லியிருக்காங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தோப்புன்னு இருக்குது, இது என்ன சொல்லணும்? வீட்டு தோட்டத்தில் அப்படின்னு சொல்லணும். இங்கே வாழை மரத்தின் ஓலைகள் இருக்குது, வாழை மரத்தோட இலைகள் அப்படின்னு சொல்லணும். அணில் கன்றுன்னு இருக்குது, அணில் குட்டிகள் அப்படின்னு இருக்கா, வரணும். அடுத்து வாழை மரத்தின் கீழுள்ளன்னு இருக்கு, வாழை குருத்தின் கீழுள்ள அப்படின்னு வரணும். சரிங்களா, ஆடுகள் கூட்டம்னு சொல்லக்கூடாது, ஆட்டு மந்தை அப்படின்னு வந்து சொல்லணும். சரிங்களா, அடுத்தது தென்னை நாற்றின்னு சொல்லக்கூடாது, தென்னை ஓலையின் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். ஓகேங்களா, இதெல்லாம் தான் மிஸ்டேக்ஸ் இங்கே. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து வந்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம என்ன படித்தோமோ அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இங்கே. ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். ஆடு வந்து என்னதுங்க? ஆடு, ஆட்டு குட்டி, மான் கன்று, கீரி பிள்ளை, சிங்க குருளை, கோழி குஞ்சு. அவ்வளோதான். ஓகேங்களா, இதெல்லாமே ஆல்ரெடி படித்ததே தான் நமக்கு ப்ராக்டிஸ் செஷன்லேயும் வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து பாருங்களேன், பழைய 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் பழைய சமச்சீர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள் இருக்கா, தென்னை ஓலையால் கீற்று முடைந்தார்கள் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, முடைந்தனர், முடைவார்கள், ஏதோ ஒன்று. சரியா, அடுத்து அம்பு வீசுவாங்களா, அம்பு எய்தி மான் குட்டின்னு வரக்கூடாது, மான் கன்றுன்னு வரணும் இங்கே. ஓகேங்களா, அம்பு எய்தி மான் கன்று காயப்படுத்தினால். சரியா, அடுத்தது தோட்டத்தில் உள்ள வாழை செடி பார்க்க அழகாக உள்ளது, இது என்ன சொல்லணும்? தோட்டத்தில் உள்ள வாழை மரத்தை பார்க்க அழகாக உள்ளது. அடுத்தது பனந்தோட்டத்தில் ஆந்தை அகுவது கேள், பனந்தோப்பில் ஆந்தை அலறுவதை கேள். சரியா, அடுத்து கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது, கஞ்சி குடித்தால் காய்ச்சலுக்கு நல்லது. ஓகேவா, அடுத்து பழைய சமச்சீர் 12ஆம் வகுப்பு பொது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பலா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, பலா மூசு, வாழை பிஞ்சு சொல்லக்கூடாது, வாழை கச்சல், முருங்கை பிஞ்சு சொல்லக்கூடாது, முருங்கை சரடு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா, அடுத்தது அவரை பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, அவரை பொட்டு, மாம்பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, மா வடுன்னு சொல்லணும், இளந்தேங்காய்ன்னு சொல்லக்கூடாது, வழுக்கைன்னு சொல்லணும், முற்றிய தேங்காய் சொல்லக்கூடாது, நெற்று அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, சரிங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதோட அந்த மரபு தமிழ் அப்படிங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது 3வது யூனிட்டுக்கான கடைசி டாபிக் நிறுத்தற் குறியீடுகள். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன போடணும் அப்படிங்கிறது தான். இப்போ நிறுத்தற் குறிகளில் கார்புள்ளி, ஸோ இந்த கமா இருக்குது இல்லைங்களா, எங்கெங்கே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரிசையாக எண்ணும் இடங்களில் 1 2 3ன்னு எண்ணிட்டு போகிறோம் இல்லைங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இடங்களில் கமா வரணும். அடுத்தது வந்து விழி முன், அதாவது அன்புள்ள நண்பா அப்படின்னு போடுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் கமா வந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினை எச்சங்களுக்கு பின்னாடி கார்புள்ளி இடலாம். மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி என்ன வரணும்? கமா வந்து வரணும். முகவரியில் வந்து கமா வரணும். அவ்வளோதான். இப்போ பேருக்கு அடுத்து அட்ரஸ்ஸு, வீட்டு நம்பரு அந்த மாதிரிலாம் போடுறோம் இல்லைங்களா, அதில் என்ன வந்துருக்கணும்? இந்த கார்புள்ளி, அதாவது கமா வந்து வரலாம்.
அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து இங்கே பார்க்கும்போது தான் ஏதோ ஐயோ என்னடா இதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ப்ரீவியஸாக கொஷின்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு ABCDன்னு கொடுத்து நமக்கு நிறையா மிஸ்டேக்கான இடமா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஷின் மார்க் தேவையே இல்லை, ஆனால் அந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, கொஷின் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி தேவையே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் வச்சு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டு கரெக்டான ஆப்ஷன் எதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ அடுத்தது அரைப்புள்ளி. ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் வந்து தொடர்ந்து வர இடத்துல அரைப்புள்ளி வரலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இப்போது கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போரிட்டான். அப்போது தொடர்ந்து வருதா, அப்போ வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், அரைப்புள்ளி யூஸ் பண்ணலாம். அடுத்தது உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறுமிடத்தில். இப்போ நல்லவை வாழ்வான், தீயவன் தாழ்வான். அப்போ உடன்பாடு நல்லவை வாழ்வான்கிறத உடன்பட்டு கூறுறதுக்கும் எதிர்மறையாக கூறுறதுக்கும் நடுவில் என்ன வரும், இந்த அரைப்புள்ளி வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது முக்கார்புள்ளினா இந்த இது சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போது முத்தமிழ் இருக்குங்க, முத்தமிழ்னா இயல் இசை நாடகம்னு வருங்க. இதை விரிச்சு எழுதுறதுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? ஒன்று இப்போது ஹெட்டிங்காக யூஸ் பண்ணுற இடத்துல இப்போ வந்து ஒரு ஹெட்டிங் இதுதான் வந்து இப்போ தமிழ் அப்படிங்கிறத நான் எழுத போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி செமிகோலன், அதாவது முக்கார்புள்ளி வச்சுட்டு தான் அடுத்து ஆரம்பிப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கும் வரும். ஒன்று விரிச்சு எழுதுறதுக்கு, விரித்து கூறுவதற்கும் என்ன வரும், இந்த முக்கார்புள்ளி நமக்கு வரும். அவ்வளோதான். அடுத்து முற்றுப்புள்ளினா ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வைப்போம், முற்றுப்புள்ளி வைப்போம். இன்னொன்று பேரை சுருக்கி எழுதுவோம் இல்லைங்களா? அந்த டைம்லேயே இந்த புள்ளி வந்து வரும். இனிஷியல், பேரோட முன்னாடி இனிஷியல் வருது இல்லைங்களா? அதுக்குமே என்ன வரும், இந்த முற்றுப்புள்ளி வந்து வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? வினாக்குறி, அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது வினா பொருளுக்கானதான் அது என்ன வரும், கொஸ்டின் மார்க் வந்து வரும். இது நமக்கே தெரிஞ்சது. வியப்புக்குறினா என்னதுங்க, இந்த விளைவு தொடர் இருக்கு இல்லைங்களா? உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற இடத்துல தான் என்ன வரும், இந்த வியப்புக்குறி வந்து வரும். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இது எல்லா உணர்ச்சியும் வெளிப்படுத்துறதுக்கு அங்கே என்ன வரும், வியப்புக்குறி வந்து வரும். அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி வந்து எங்கே வரும்னா, ஒரு தனியான சொல்லையோ இல்லை ஒரு தனியான எழுத்தையோ விளக்கி காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒற்றை மேற்கோள் குறியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா? அடுத்து இரட்டை மேற்கோள் குறினா ஒருத்தவர் இதாங்க சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸாக்டாக நம்ம அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாமல் நான் சொல்கிறேங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவர் வந்து இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், இவர் தான் இதை சொன்னார், எக்ஸாக்டாக இப்படி தான் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு தான் என்ன வரும், இரட்டை மேற்கோள் குறி. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பெரிய தலைவர்களோட பொன்மொழிகளை சொல்லும்போது இவர் இப்படி தாங்க சொன்னார்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இரட்டை மேற்கோள் குறி வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ப்ராக்டிஸ் செஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இதில் எதுவுமே கிடையாது, லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் வைங்க, முற்றுப்புள்ளி, அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? அடுத்தது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. 3 விஷயம் கவுண்ட் பண்ணுற மாதிரி வருதா? அப்போ என்னது, அறம் பக்கத்தில் ஒரு காமா, பொருள் பக்கத்தில் ஒரு கமா, இன்பம் பக்கத்தில் கமா வரக்கூடாது. சரிங்களா? அப்போ 3 விஷயம் வருது அப்படின்னா இப்படியா போடுவோம், கிடையாது. ஃபஸ்ட்டு 2க்கு தான் நம்ம போடுவோம் இல்லையா? அவ்வளோதான். அடுத்து என்ன, முப்பால் பகுப்பு கொண்டது, லாஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சு முடிச்சிடறோம். அடுத்தது தமிழ் சொல் செம்மையானது, வளமையானது, இனிமையானது. அந்த ஒரு விஷயம் அப்படியே தொடர்ந்து எழுவாயோடு சேர்ந்து வருதா? அப்போ செம்மையானது அரைப்புள்ளி, அடுத்து வளமையானது ஒரு அரைப்புள்ளி, இனிமையானதுக்கு ஒரு அரைப்புள்ளி. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்து 4வது, கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். கபிலன் தன் தந்தையிடம் ஒரு கமா கொடுத்துட்டு அவன் இப்படி தாங்க கேட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது என்னது, இரட்டை மேல்கோள் குறிக்குள்ளே வந்துடும். போகட்டுமா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு என்று கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு. அவ்வளோதான். அடுத்து திருவிக்கா என்ன வரணும், இங்கனக்குள்ளே 2 இடத்துலையும் புள்ளி வந்துடணும். எழுதிய பெண்ணின் பெருமை, அந்த பெண்ணின் பெருமைங்கிறது ஒரு புத்தகம், அதை மேற்கோளிட்டு காட்டுறதுக்கு என்னது, ஒற்றை மேற்கோள் வந்து நமக்கு இந்த இடத்துல வரணும். எனும் நூல் புகழ் பெற்றது, இந்த இடத்துல ஒரு புள்ளி. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதான். சரிங்க. அடுத்து வந்து பாருங்களேன், இந்த பேராகிராஃபில் எங்கெங்கே நிறுத்தற்குறி வருமோ அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நூல் பலக்கல் என்பர் பெரியோர். அப்போ நூல் பலக்கல் இது வந்து யாரோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல என்ன வரணும், ஒற்றை மேற்கோள் வரணும். சரியா? அடுத்து என்பர் பெரியோர் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்து அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா, அப்போ இந்த முடியுமான்ற இடத்துல கொஸ்டின் மார்க், முடியாது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்னது, ஒரு ஃபுல் ஸ்டாப். நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன, இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப். அடுத்த லைன், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம் ஆகும். இங்கே ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, தேவையில்லை. அடுத்தது, நூலகத்தின் வகைகளான மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம் எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன்.
ஸோ இங்கே எனக்கு பிடித்தன்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் வந்துடணும். மகிழ்ச்சி அடைவேன் இரட்டை மேற்கோள் வந்து முடியணும். என்றார் நேரு. ஏன்னா இவர் சொன்னாருங்கிறனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இதுவரையும் இரட்டை மேற்கோள் வந்து கொடுக்குறோம். ஆகவே பக்கத்தில் என்ன வந்துடணும், கமா. நூலகத்தின் பயன் அறிவோம், எனக்குள்ள கார்புள்ளி. அடுத்து அறிவு வளம் பெறுவோம், இங்கே ஒரு புள்ளி. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இங்கே நம்ம இங்கே யோசிச்சு போடுற மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அங்கே ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். சரியான நிறுத்தற்குரிய என்னவோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு. ஓகேங்களா? இன்னும் அடுத்து வரக்கூடியதெல்லாம் ஜஸ்ட் சும்மா வந்து ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பழைய சமச்சீரில் முற்றுப்புள்ளினா என்ன, கார்புள்ளினா என்னன்ட்டு மறுபடியும் இருந்து தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவை ஒரு இடத்துல நம்ம படிச்சிட்டோனாலே அதுவே வந்து நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? திரும்ப மறுபடியும் இதையே படிச்சுட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூனிட் 1, 2 வந்து கம்ப்ளீட் பண்ணி 2க்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ யூனிட் 3க்குமே தமிழில் வந்து தனியாக பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு தனியாக வந்து தமிழ் பேட்சும் கொடுத்துருக்கோம், தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பேட்சும் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குவிக்காக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயினிங் டீட்டெயில்ஸ் இல்லாட்டி ஜாயினிங் பேமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.